எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்க்குறது திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் வட்டம், அம்மனம்பாக்கம் டிபிசிங்க. இந்த டிபிசியில் நெல் போடாமல் மிஷினை வந்து அப்படியே சும்மா தாங்க இருக்குது. நீங்கள் பார்க்குற மிஷின் நெல் போடுற வேண்டிய மிஷினுங்க. பக்கத்தில் இருக்கிற டிராக்டர் செம்பேடு கிராமத்தோட டிராக்டர். இந்த டிராக்டர் இல்லாமல் கூட வந்து மொத்தம் 6 டிராக்டர் வந்துருக்குதுங்க. நெல் போடுறதுக்காக வந்திருக்குது. நாங்கள் வந்து 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகியும் இன்னும் வந்து நெல் போடாமையே இருக்காங்க. செம்பேடு கிராமத்துலேருந்து அம்மனம்பாக்கம் வரத்துக்கு மொத்தம் 10 கிலோமீட்டர் ஆகுதுங்க. 10 கிலோமீட்டர் ஆகுதுங்க. 10 கிலோமீட்டர் ஆகுது. 10 கிலோமீட்டர் ஆகி நாங்கள் வந்து மொத்தம் 4 நாள் ஆகுது. நெல் வந்து இன்னும் போடாமல் தான் வச்சுருக்குறாங்க இங்கே இந்த டிபிசியில். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் குருவாயிலுக்கு வந்து மாற்றி விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. செம்பேடு கிராமத்துலேருந்து குருவாயிலுக்கு போகிறதுக்கு மொத்தம் 18லேருந்து 15 கிலோமீட்டர் ஆகுங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாடகை பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா ஆகும். அதுக்கு சொந்த டிராக்டர் வச்சுன்னு இருக்கிறவங்க செம்பேடுலேருந்து குருவாயிலுக்கு போடுவாங்க. வாடகை டிராக்டர் வச்சுன்னு இருக்கிறோம். 3000 ரூபா கொடுத்து குருவாயிலுக்கு போனோம். குருவாயிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு நிமிஷம் அப்படியே குருவாயிலுக்கு போக வேண்டியதாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் செம்பேடில் இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து மொத்தம் 150 பேர் விவசாயி இருக்கிறாங்க. 150 பேர் நெல் அறுத்து போட்டு இன்னும் வந்து எடை போடாமல் அப்படியே தாங்க நெல் வந்து மழையில் நஞ்சிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து எங்கள் செம்பேடில் இருக்கிற கிராம விவசாயிங்களுக்கு வந்து பலன் அடைவாங்க. எங்கள் ஊருக்கு வந்து டிபிசி வந்ததுனாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வெளியூருக்கு வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் 3 நாள் 4 நாள் நெல் எடுத்து வந்து இங்கே டிராக்டரில் விட்டுட்டு இந்த டிராக்டருக்காக வந்து காவலுக்கு வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. செம்பேடில் இருக்கிற விவசாயி அத்தனை பேருக்கு இதனால் வந்து பலன் அடைவாங்க. எங்கள் ஊருக்கு வந்து டிபிசி வந்ததுனால இதனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ வந்து என்ன சொல்கிறேன், எங்களால் இந்த 3 நாள் வந்து இந்த ஊரில் வந்து நாங்கள் கஷ்டப்படுறத விட அந்த ஊரில் இருந்தவங்க நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறதா, இதனால் வந்து நாங்கள் வேறு ஏதாச்சும் விவசாய வேலையை தான் நாங்கள் பார்ப்போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணிங்க. செம்பேடு கிராம மக்களுக்கு இல்லைங்க, இது மாதிரி எத்தனை ஊர் இருக்காங்களோ அத்தனை ஊரில் இருக்கிற விவசாயிகளும் வந்து பலன் அடைவாங்க. நீங்கள் பார்க்குற அத்தனை விவசாயமாக 4 நாளாக இங்கே தாங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாள் ஆகுது வந்து இங்கே? 5 நாள் ஆகுது. பாருங்கள், இவர் வந்து நெல் எடுத்து வந்து 5 நாள் ஆகுதுங்க. பாருங்கள். ஆனால் நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுதுங்க. இது பாருங்கள், இந்த பார்க்குற விவசாயி வந்து பாருங்கள், நெல் இன்றைக்கி அதாச்சுன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டதுக்கு வேலைக்கிழமை எடுத்துன்னு வாங்கினாங்க. வேலைக்கிழமை எடுத்துன்னு வந்து இந்த விவசாயி வந்து இங்கே நிற்க வச்சுருக்காருங்க. இன்னமும் வந்து நெல் போட மாட்டேன்னாங்க. கேட்டாக்கா உங்களுக்கு குருவாயில் வந்து மாற்றி விட்டுருக்குறேன், நீங்கள் அங்கே போய் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை நாள் ஆகுது வந்து இங்கே? 4 நாள் ஆகுதுங்க. திருப்பி ரிட்டன் குருவாயிலுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல, போனால் தான் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விவசாயம் செம்பேடில் இருக்கிற விவசாயி வந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு நெல் போகிறதுனால வந்து கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், எல்லாம் பாருங்கள், எல்லாம் விவசாயம் தாங்க. இது பாருங்கள், இது நீங்கள் பார்க்குறது தாங்க வந்து அம்மனம்பாக்கத்தில் இருக்கிற டிபிசி இதுங்க. பாருங்கள், இங்கே எல்லாமே விவசாயம் தாங்க. எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற அத்தனை பேர் வந்து செம்பேடு கிராம விவசாயம் தாங்க. மாமா நீங்கள் எத்தனை நாள் மாமா நெல் எத்தனை வந்து ஆகுது? பாருங்கள், நீங்கள் எந்த ஊர் மாமா நீங்கள்? உங்களுக்கு வந்து செம்பேடில் வந்து டிபிசி வந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கா? பாருங்கள். ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மேல் செம்பேடு. நீங்கள் வந்து செம்பேட்டுக்கு டிபிசி வந்தால் உங்களுக்கு எப்படிங்க இருக்கா? நீங்கள் வந்து பக்கத்தில் செம்பேட்டுக்கும் மேல் செம்பேட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சரிங்க, சரி. பாருங்கள், இந்த விவசாயி கூட வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்க மேல் செம்பேடுங்க இவர். பாருங்கள்.